அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக புதிய துறை ஜனாதிபதி அறிவிப்பு. வாகன இறக்குமதி குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். அரசு ஓய்வூதியர்களுக்கான விசேட கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். பல கோடி ரூபாய் மோசடி, இலங்கையருக்கு பிடியாணை உத்தரவு. யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி சர்வதேச ரீதியான பங்களிப்போடு 40க்கும் அதிகமான புத்தக காட்சி கூடங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 9, 10 மற்றும் 11ஆம் திகதிகளில் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில். ஊடக பங்காளர் கிரீன் மீடியா, காலை கதிர், மாலை கதிர். அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக மக்கள் துறையொன்று உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்காக இந்த துறை உருவாக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் துறையின் இயக்கியாக மாற்றும் வகையில் நாட்டில் சுதந்திரமான வலுவான கூட்டுறவு இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் முதல் வாகன இறக்குமதிக்கு படிப்படியாக அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த முடிவு சுங்கவரி மூலம் அரசாங்க வருவாயை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு நாட்டின் வெளிநாட்டு கையிருப்புகளை ஆதரிப்பதற்காக வருமானம் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வாகனங்கள் மீதான சுங்கவரிகள் அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க வருவாய் ஆதாரமாக இருப்பதால் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் அளவுக்கு நமது கையிருப்பு வளர்ந்துள்ளதாக நான் நம்புகிறேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து அரசு ஓய்வூதியர்களுக்கும் 3000 ரூபாய் விசேட இடைக்கால கொடுப்பனவை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை மீளப் பெறுமாறு அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள போதிலும் அந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவையின் விசேட கூட்டத்தில் தற்போது வழங்கப்படும் 2500 ரூபாவுக்கு மேலதிகமாக இடைக்கால கொடுப்பனவாக 5500 ரூபாவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து அரசு ஓய்வூதியர்களுக்கும் வழங்குவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரசு ஊதிய முரண்பாடுகளை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிசீலனையை தொடர்ந்து இந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் தேர்தல் முடியும் வரை கொடுப்பனவு வழங்க வேண்டாம் என நேற்று அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. இந்த தேர்தல் காலத்தில் அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் நிறுத்துமாறு தேர்தல் ஆணைய தவிசாளர் RMAL ரத்நாயக்க இதற்கு முன்னர் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். எனினும் அந்த வேலை திட்டங்கள் சட்டவிரோதமானவை அல்ல என்பதால் அவற்றை நிறுத்துமாறு அரசாங்கம் அதிகாரிகளுக்கு தாம் வலியுறுத்தும் நிலையில் இல்லை என சமன் ஏக்கநாயக்க தேர்தல் ஆணைய தவிசாளரின் கடிதத்திற்கு பதிலளித்துள்ளார். இதன்படி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்க வேண்டாம் என தேர்தல் ஆணையம் நேற்று அனைத்து அமைச்சு அதிகாரிகளையும் வரவழைத்து அறிவித்துள்ளது. இவ்வாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் அரசு நிர்வாகம், உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன அமைச்சரவையின் முடிவின்படி கொடுப்பனவை வழங்குமாறு இது தொடர்பான சுற்றறிக்கையை நேற்று அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். ஒன்மார்க்ஸ் டிடி சட்டவிரோத பிரபிட் திட்ட நிதி நிறுவனத்தின் பணிப்பாளர் பொதுமக்களிடம் மோசடி செய்த பணத்தில் பல கோடி ரூபாய் பெறுமதியான 16 காணிகளை கொள்வனவு செய்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வு பிரிவினர் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் திரின கமகே முன்னிலையில் இதனை தெரிவித்துள்ளனர். குறித்த காணிகளை ஓபநாயக்க பிரதேசத்தில் வைத்தியர் ஒருவருக்கு விற்பனை செய்ததோடு 12 காணிகளை ஒரே நாளில் கொள்வனவு செய்த வைத்தியரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருவதாக குற்ற புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளது. போலீசாரின் உண்மைகளை பரிசீலித்த பிரதான நீதவான் சந்தேக நபருக்கு பிடியாணை உத்தரவினை பிறப்பித்ததுடன் வைத்தியர் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடை செய்து வெளிநாட்டு பயண தடையும் பிறப்பித்துள்ளார். ஒலிம்பிக் இறுதிப் போட்டியின் போது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்று வியாழக்கிழமை அதிகாலை விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில் அவர் தனது ஓய்வை அறிவித்திருந்தார். வினேஷ் ட்விட்டர் பதிவின் மூலம் தனது தாயிடம் மன்னிப்பு கோரியிருந்தார். மேலும் மல்யுத்தம் வெற்றி பெற்றதாகவும் எனினும் தான் அதில் தோல்வியடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் கனவுகள், என் பலம் அனைத்தும் சேர்ந்துவிட்டன. மேலும் என்னிடம் பலமில்லை. ஆகவே தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்றிருந்த வினேஷ் போகத் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற மல்யுத்தம் பெண்கள் 50 கிலோ எடை பிரிவுக்கான அரையிறுதி போட்டியில் கலந்து கொண்டிருந்தார். இந்த போட்டியில் வினேஷ் போகத் கியூபா வீராங்கனையான குஸ்மானை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருந்தார்.
இந்த வெற்றியின் மூலம் ஒலிம்பிக்கில் மல்யுத்தம் பெண்கள் 50 கிலோ எடைப்பிரிவின் இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதன் மூலம் இந்தியாவிற்கு குறைந்தபட்சம் வெள்ளிப் பதக்கம் உறுதியாகிவிட்டது. எனினும் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற இருந்த நிலையில் திடீரென அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். வினேஷ் போகத் உடல் எடை சில கிராம்கள் வரை கூடியுள்ளதாகவும் குறிப்பிட்டு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.